உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிஐடியினரின் விசாரணையில் சிக்கியுள்ள பல அரசியல்வாதிகள். இலங்கை கல்வித்துறையில் ஏற்படவுள்ள மாற்றம், மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நீதிமன்ற வளாகத்தில் நடந்த தாக்குதல், போலீஸ் அதிகாரி அதிரடி கைது. கொழும்பில் கடுமையான போக்குவரத்து நெரிசல், வெளியான காரணம். புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பிய பிரித்தானியா. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சேவையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதன் மூலம் பல்வேறு குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய போலீசாரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை வலுப்படுத்த 10,000 புதிய அதிகாரிகளை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நியமிக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் 24 மணித்தியாலங்கள் பணியாற்றினால் விசாரணைகளை முடிக்க முடியவில்லை. இதனால் டிசம்பர் மாதத்திற்குள் 5,000 அதிகாரிகளையும் அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்கு மேலும் 5,000 அதிகாரிகளையும் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகாரிகள் தற்போது 17 மணித்தியாலங்கள் வரை பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு சிறிய ஓய்வு தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். இலங்கை கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ள உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் பரீட்சை முடிவுகளில் சித்தி தோல்வி என்ற விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். பரீட்சையில் சித்தியடையும் மாணவர்களின் புகைப்படங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், கலாசாரம் நிறுத்தப்படும். அனைத்து மாணவர்களும் வெற்றிகரமாக எதிர்காலத்தில் அமைத்துக் கொடுக்கும் கல்வி முறை ஒன்றையே முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மாணவர்கள் மத்தியில் தோல்வி என்ற ஒரு விடயத்தை இல்லாமல் செய்து அனைவரும் இந்த நாட்டில் உலகில் சமமாக வெற்றிகரமாக வாழ முடியும் என்ற மனநிலைமையை ஏற்படுத்த உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். பாடசாலை உயர்கல்விகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறும் அனைத்து மாணவர்களின் வாழ்க்கையையும் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கல்வி என்பது மாணவர்களுக்கு சுமையாக இல்லாமல் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்த வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் மாணவர்கள் பரீட்சையில் வெற்றி மற்றும் தோல்வி என்ற ஒரு நோக்கில் பார்க்க போவதில்லை என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். கல்கிசை நீதிவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு சட்டத்தரணியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தாக்கப்பட்ட சட்டத்தரணி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி பின்னர் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தனது வாகனத்தை வெளியேற்ற முயன்ற போது இந்த சம்பவம் சட்டத்தரணி வாகனத்தை வெளியேற்ற முற்பட்ட போது சிறைச்சாலை பேருந்தில் வந்த போலீஸ் அதிகாரி அவரிடம் பேருந்து உள்ளே நுழையும் வரை காத்திருக்குமாறும் பின்னர் அவரது வாகனத்தை வெளியே நகர்த்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாய்மொழி பரிமாற்றம் ஏற்பட்டு பின்னர் அது உடல் ரீதியான வாக்குவாதமாக மாறியதாக தகவல்கள் கூறுகின்றன. இதனையடுத்து போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் பெசன் அமரசேகர அதிகாரியை 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை விவரிக்க முடியாதது என்று கூறியதுடன் எந்தவொரு நபருக்கும் எதிராக போலீஸ் அதிகாரிகள் பலத்தை பயன்படுத்துவதற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள வீதிகளில் 70% சமிக்ஞை அமைப்புகள் பழுதடைந்துள்ளதால் கொழும்பில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த வண்ண சமிக்ஞை அமைப்புகளில் சென்சார்கள் மற்றும் எண்கள் இல்லாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு போலீஸ் பிரிவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காலை மற்றும் மாலை அலுவலக நேரங்களிலும் பாடசாலை மூடும் நேரங்களிலும் போக்குவரத்து சமிச்சைகளின்படி போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கொழும்பில் உள்ள வீதிகளில் 70% சமிச்சை அமைப்புகள் பழுதடைந்துள்ளதால் கடுமையான நிலைமையை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி சர்வதேச தரத்திற்கு ஏற்ப வண்ண சமிச்சை அமைப்புகளை நவீனமயமாக்கும் தானியங்கி எண்களை செயல்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு மாநகர பிரிவு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தின் கவனமும் இந்த விடயத்தில் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. பிரித்தானியாவும் பிரான்சும் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் வகையில் செய்து கொண்டுள்ள ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் முதன்முறையாக 19 புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது.
பிரித்தானியாவும் பிரான்சும் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து புகலிட கோரிக்கையாளர்களை பிரான்சுக்கே திருப்பி அனுப்பும் வகையில் ஒன் இன் ஒன் அவுட் என்னும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் பதிலாக பிரான்சில் இருந்து வரும் ஒரு புலம்பெயர்வோருக்கு பிரித்தானியா புகலிடம் அளிக்கும். ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு புலம்பெயர்ந்தோராக பிரான்சிற்கு திருப்பி அனுப்பப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக ஒரு குழுவாக புலம்பெயர்ந்தோரை பிரான்சிற்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த வாரம் 2 விமானங்களில் 19 புலம்பெயர்ந்தோரை பிரித்தானியா பிரான்சிற்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன் தனித்தனியாக 7 பேர் பிரான்சிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் பிரான்சிற்கு திருப்பி அனுப்பப்பட்ட சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை 26ஆக உயர்வடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிஐடியினரின் விசாரணையில் சிக்கியுள்ள பல அரசியல்வாதிகள். இலங்கை கல்வித்துறையில் ஏற்படவுள்ள மாற்றம், மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நீதிமன்ற வளாகத்தில் நடந்த தாக்குதல், போலீஸ் அதிகாரி அதிரடி கைது. கொழும்பில் கடுமையான போக்குவரத்து நெரிசல், வெளியான காரணம். புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பிய பிரித்தானியா. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.